31 இல்ல 51ல கூட நீங்க சீட் அடைய முடியாது. உங்களுக்கு சரியான வியூகம் இல்லன்னு, சரியான களம் இல்லன்னு, சரியான விளையாடலன்னு. அப்ப அதுக்கு தான் ரஜினி சார் வந்து ஒரு அழகா சொன்னார்ல, நீங்க வந்து 1/4 மணி நேரம் சண்டை போடணும்னா, அதுக்கு 3/4 மணி நேரம் பயிற்சி எடுக்கணும். இது ஒண்ணு சாதாரண நீங்க ஒரு ஸ்டண்ட் சீன்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி நடிகர்கள்லாம் வந்து கொஞ்சம் பஸ்கி, தண்டால்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிடுவாங்க. வார்ம் அப் பண்ணிடுவாங்க. அதுதான் முக்கியம் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து நீங்க பிரசாந்த் கிஷோர் வேணுமா வேண்டாமா? ஜான் வக்கீரஸ் ஆரோக்கியம் என்ன இது என்னுடைய கேள்வி இல்ல. 31ங்கிறது முதலமைச்சர் ஆகிற இலக்கு. 31ங்கிறது தேர்தல் கிடையாது. 31ல முதலமைச்சர் ஆகணும். அப்போ ஒரு தேர்தலில் முதலமைச்சர் ஆக முடியாதுங்கிற அவருக்கும் தெரியும்ல. அப்போ 31ல முதலமைச்சர் ஆகணும்னா இந்த வட்டம் எதிர்க்கட்சி தலைவராக ஆயிரணும். அப்போ எதிர்க்கட்சி தலைவராகவும் ஆக முடியாட்டி என்ன செய்யறது? அப்போ 91ல ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறாங்க. 89ல அவங்க எதிர்க்கட்சி தலைவர். உங்களுக்கு புரியுங்களா? 35 சீட் வாங்குறாங்க. அப்போ வந்து அடுத்த முறை ஆட்சியை பிடிச்சிருவாங்க நம்பிக்கை வருது. ராஜீவ்காந்தி மரணம் வருது. அவங்க எல்லாம் கைவிடி வருது வந்து. அப்போ அந்த மாதிரி அடுத்து ஒரு ஜம்ப் பண்ணி இப்போ நம்ம அந்த லாங் ஜம்ப்ல போறவங்க 1, 2, 3 அப்படி அடிப்பாங்க. அப்போ முதல்ல 3 ஸ்டெப் எவ்வளவு லாங்கா வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸாக்டா தவறு ஜம்ப். அதுதான் 31ங்கிற முதலமைச்சர் கனவு.